74 என்கிற எண்ணை 2 பகுதிகளாக பிரிக்க வேண்டும். முதல் பகுதியின் 5 முறை மற்றும் அடுத்த பகுதியின் 11 முறையும் சேர்ந்து 454 ஆகும் எனில் அந்த பகுதிகள் முறையே, இது RRB 2006 வந்திருக்கு. ஆக அந்த முதல் பகுதியை பார்த்தீங்கன்னா, முதல் பகுதி எண்ணை வந்து நாம் எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். ஆக அடுத்த பகுதி எண் வந்து 74 மைனஸ் எக்ஸ். ஏன்னா 2 பகுதியும் சேர்த்து நமக்கு 74 இருக்குது. அப்போது எக்ஸை வந்து ஒரு பகுதியாக வச்சுருக்கோம். அந்த 74லேருந்து அந்த எக்ஸை கழிச்சா மீதி இருக்கிறது இல்லையா, அதை அடுத்த பகுதி என்னன்னு நாம் வச்சுருக்கோம். ரைட். இப்போ இதனுடைய அந்த முதல் பகுதியினுடைய 5 முறையும் அடுத்த பகுதியினுடைய 11 முறையும் சேர்ந்து 454. அப்போ 5x + 11 டைம்ஸ் இல்லையா. அப்போ 74 மைனஸ் எக்ஸ் = 454 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆசிட்டிஸ் 5x அப்படியே போட்டுக்கலாம். ப்ளஸ் 11 × 74 எவ்வளோ ஆச்சு? 814. 814 மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 11 × x 11x. திஸ் இஸ் = 454. தென் 5x மைனஸ் 11x எவ்வளோ ஆச்சு? மைனஸ் 6x. இந்த ப்ளஸ் 814 நாம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா 454 மைனஸ் 814 ஆச்சு. இங்கே இருக்கிற ப்ளஸ் 814 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 814 ஆகிடும். ஓகே. அப்போ மைனஸ் 6x = மைனஸ் 360. இப்போ ரெண்டு பக்கமும் இந்த மைனஸ் வந்து காமனாக இருக்கிறதுனால அந்த மைனஸையும் எடுத்துடலாம். தேர்ஃபோர் x = 360 டிவைடட் பை 6. இந்த எக்ஸ் மல்டிபிளில் இருக்கிறதுனால கீழே வரும்போது டிவிஷனில் வந்துடும். இங்கே மைனஸ், இந்த மைனஸ் கட் ஆகிடும். ரைட்டுங்களா? அப்போ x = 360 டிவைடட் பை 6. தேர்ஃபோர் x = வாட்? 60. 60. RR 36. அந்த 0 அப்படியே நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? தென் தேர்ஃபோர் அப்போ ஃபஸ்ட்டு பகுதி வந்து நம்ம 60ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 60, அப்போது இந்த 74லேருந்து 60 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்குது? 14 இருக்குது. அப்போது 60, 14 என்பது தான் ஆன்சர். B இஸ் த ஆன்சர்.